அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025ஆம் தேதி முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1/1/2025ஆம் தேதி முதல் சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் முதலில் ராசிநாதன் சூரியன் தனுசு ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் இந்த மாதம் இனிமையாக சென்றுவிடும் என்பதை ராசிநாதனான சூரியனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்துதுங்க. ஏற்கனவே சொன்னது போல கோல்சார ரீதியாக 5ஆம் இடம் சூரியனுக்கு நல்லதல்ல என்றாலும் கூட சிம்ம ராசிக்கு அது திரிகோணம் என்பதால் நன்மையை செய்வார். இருந்தாலும் எல்லா விதத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை சூரியனுடைய நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமல்லாது அது குருவினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தீர்ந்து விடுங்க. மனதில் தைரியம் உண்டாகி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பரஸ்பர அவநம்பிக்கையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினியர்கள் ஒத்தி போடுவது நல்லதுங்க. முடியாத பட்சத்தில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அதே போல் பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பணி நியமன ஆணை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனால குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் ஏற்பட இருக்குது என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த ஒரு வாரமா அமைய இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக வீடு, நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகன யோகம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மொத்தத்துல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் முழுவதுமே புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சப்தமஸ்தானமான 7ல் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களிடம் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க. பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் அதே போல் முன்கோபமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உணர்ச்சி வசப்படுவது
கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுவது பொறுமை மற்றும் நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தி விடாமல் பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியை வழங்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகி கொள்ள நேரிடும். தொழிலாளர் பிரச்சனையும் கவலையை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதமாகுங்க. இதுவே பண நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பொழுதுமே முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு ஒவ்வொரு முயற்சியை மேற்கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் ஓரளவு இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி பிறக்கும். அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேடை பேச்சுகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு பேச்சு பேசுவதற்கு முன்னரும் சிந்தித்து பேசுவது நல்லது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த இந்த மாதம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மனம் பாடங்கள்ல படியுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. விளைச்சலும் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. பெண்மணிகளின் நலனுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் இவை இரண்டும் தாங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பது நங்கையருக்கு நன்மை தராது. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அஷ்டம ராகுவினால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடுமையான உழைப்பை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் பக்கம் நியாயம் இல்லாவிடிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நன்மையை தரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது சிம்மராசினருக்கு.